டெலிவிஷன்ல நிறைய அழகான ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரொம்ப அழகான நடிகைகள், திறமையான நடிகைகள் இருக்காங்க. அது யார் மோஸ்ட் டிசைரபிள் அப்படின்னா அது எப்படி நான் தமிழ்ல சொல்றேன், பார்த்த உடனே ஆஹா அழகா இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணு மாட்டு பொண்ணா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அம்மாக்கெல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்கு எப்படி சொன்ன பாருங்க. அந்த மாதிரி டிசைரபிளா வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை பத்தி தான் நெக்ஸ்ட் கேட்டகரி மோஸ்ட் டிசைரபிள் ஆக்ட்ரஸ் டெலிவிஷன். இந்த கேட்டகரியை பிரசன்ட் பண்றதுக்காக ஐ வெல்கம் ஒன்ஸ் அகெயின் மிஸ்டர் பி மோகன், founder and CEO of Lakshmi Krishna Naturals, to join us on stage. பல பேரை வந்து அழகாக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அழகான இந்த டிசைரபிள் ஆக்ட்ரஸ் அப்படின்னா அவங்கள வந்து பிரசன்ட் பண்றதுக்கு நீங்க தான் வரணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டோம். ஸோ யார் அந்த வின்னர் அப்படிங்கிறத ப்ளீஸ். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஸ்வாதி ஈரமான ரோஜாவே. எஸ், the most desirable actress television, the winner is Swati Konde, ஈரமான ரோஜாவே. Give a big round of applause for Swati. Very good representation. Swati, first of all, congratulations on the award. எனக்கு நீங்க நடந்து வந்து வரும்போது எனக்கே இந்த பாட்டு தான் மனசுல வந்துச்சு, டிஜேக்கு வராத அந்த மாதிரி தான். யூ வெரி பியூட்டிஃபுல் டுடே. நீங்க சிரிக்க சிரிக்க ஐயோ சிரிப்பழகு நெக்ஸ்ட் ஒரு பாட்டு வருங்க பாத்தீங்களா, நிறுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அழகா இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சது மோஸ்ட் டிசைரபிள் இன் டெலிவிஷன். இட் இஸ் நாட் ஈஸி. ஓகே, பார்த்த உடனே நான் அதுதான் நான் சொன்னேன், நிறைய பேர் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ அழகா இருக்காங்களே அப்படின்னு வந்து தோணும். அதுவும் டெலிவிஷன்ல சீரியல் பார்க்குறவங்க தான் அவங்க இந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிலாம் வந்து தோணும் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி ஃபீல். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இது நிறைய பேருக்கு நான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பேர் ஸ்வாதி கோண்டே, ஐம் ஃப்ரம் பெங்களூர். ரொம்ப புதுசு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஃபர்ஸ்ட் சீரியல் ஈரமான ரோஜாவே ரொம்ப பயத்தில் வந்தேன். ஐயோ எப்படிப்பா மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படின்னு. கொஞ்சம் கூட தமிழ் தெரியாமல் புரியாமல் வந்தேன். இந்த அளவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். என்னோட கோ ஆர்டிஸ்ட், என்னோட டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும், என்னோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். மோஸ்ட் டிசைரபிள் ஆக்ட்ரஸ் ரொம்ப ஸ்பெஷல் அவார்ட். எனக்கு வந்து ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் கை ரொம்ப நடுங்குது, லைக் ஷிவர் ஆகுது. திஸ் இஸ் மை செகண்ட் அவார்ட். ரீசெண்டாக நான் வந்து பெஸ்ட் டெபியூட்டன்ட் அவார்ட் வாங்கினேன். எல்லாம் பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லவ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. மெயினாக என்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. பிகாஸ் ஒரு பொண்ணு வெளியூருக்கு போய் இவ்வளோ என்ன சொல்கிறது அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தெம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு வார்த்தை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அவங்களே பேசி முடிச்சுட்டு அவங்களே வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன சீரியே அந்த மாதிரி தான். ஆக்சுவலி தமிழ்நாடு மக்கள் நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணாவே வந்து மாறிட்டீங்க. ஸோ டெலிவிஷனில் இருக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ லவ் வந்து கிடைச்சிக்கும். இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப பர்சனலாக ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு கமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அந்த ஒரு யாராவது ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்க இல்லை சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் ஷீ அவார்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லுது. தேங்க்யூ ஸோ மச். ஷீ அவார்ட்ஸ் நான் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு லைக் எனக்கு அவார்டு கொடுத்ததுக்கு. அந்த மாதிரி மொமெண்ட் சொல்லணும்னா, நான் எங்கே போனாலும் லைக் நான் யூஸ்வலாக அந்த ஷாப்பிங் நான் தனியாக போவேன். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். எங்கள் ஷாப்பிங் போனால் போதும், மேடம் இருமல் ரோஜாவே தெரியாதா நீங்கள்
அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இப்படி எல்லாம் பண்ணி முத்தம் கொடுப்பாங்க, போவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது எனக்கு. நான் பூ வாங்க போனால் பூ கடையவங்க வந்து பேசுவாங்க, பால் வாங்க போனால் அவங்க வந்து பேசுவாங்க. ஐ ஃபீல் லைக் நானும் அவங்க நடுவில் ஒருத்தி. நான் வந்து ஒரு சீரியல் ஹீரோயினாக நடக்கிறேன், ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஆர்டிஸ்ட் அப்படி எதுவுமே இல்லாமல் நானும் அவங்க கூட பழகும்போது ஐ ஃபீல் நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி ஃபீல். எல்லாரும் வந்து பேசுவாங்க. இவ்வளோ நமக்கு வந்து லவ் கிடைக்குது வெளியில. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் த பெஸ்ட் மொமெண்ட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகும்போது. டெஃபினெட்லி அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா என்னதான் வந்து படங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலுமே டெலிவிஷன்ல வரும்போது அந்த பர்சனல் கனெக்ட் வந்து கிடைச்சிடும் மக்கள் கிட்ட. டைரக்டா ஃபேமிலி ஆயிடும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ லுக் வெரி கார்ஜியஸ் அண்ட் ஐ அம் ஷூர் யூ ஆர் கோயிங் டு பேக் a lot of awards in future. Congratulations. A big round of applause for Swati.